எதிர்க்கட்சிகள் பிரிந்து கிடப்பதால் திமுக வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கூறிய முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலளித்துள்ளார். இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்திய திருநாடு வல்லரசு நாடுகளுக்கு ஒன்றாக இந்திய அளவில் உலக அரங்கில் நிலை பெற்றிருப்பதற்கு மருது பாண்டிய மன்னருடைய அந்த விதைதான் என்பதனை நாமெல்லாம் நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு சூழ்நிலைகள் எல்லா கட்சியும் இருக்கு சொல்வதற்கு அவருக்கு தான் வாய்ப்பு இருக்கு. கண் கூட தான் தெரியுது. திமுக ஏன் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும். நீங்க எல்லா எதிர்கட்சிகளும் பிரிஞ்சு கிடக்குது. பிரிஞ்சு இருக்கும்போது அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. நான் பேசுறேன் சாமி, என் மேல பழியப்படாதீங்க. நீங்க தாவேக்கோட கூட்டணியில் தான் உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமா இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து ஒன்று நிலவுது. அதுக்கு என்ன? யாருடைய வாழ்க்கையும் அரசியல் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கிறது என்பது மக்களுடைய கையில் இருக்கிறது. உங்க கையில என் கையில கிடையாது. சொல்லுங்க. அப்புறம் இன்றைக்கு மருது சார்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற வெள்ளிக்கசம் மதிப்பு என்று கேட்கிறீர்கள். அவர்கள் செய்த தியாகம் விலை மதிப்பற்றது என்பதனை மட்டும் நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமையை பாதுகாக்கின்ற குழுவாக இன்றைக்கு நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் முக்கிய நோக்கமே இந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்கள் கழகத்தை உருவாக்கிய போது கழகம் எத்தனை நூற்றாண்டுகளானாலும் கழகத்தினுடைய சட்ட விதிப்பு தான் நடக்க வேண்டும் என்றுதான் அந்த சட்ட விதியை உருவாக்கினார்கள். பல்வேறு சட்ட விதிகள் உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கமாக புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கினார்கள். பின்பு அதை தொண்டர்களுக்கான இயக்கமாக உருமாற்றினார்கள். தொண்டர்களுக்கான இயக்கம் என்று இருப்பதற்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை கழகத்தினுடைய தொண்டர்களுக்குத்தான் இருக்க வேண்டும். கழகத்தினுடைய தொண்டர்கள் தேர்தல் மூலமாக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் கழகத்தினுடைய சட்ட விதி. அந்த சட்ட விதியை புரட்சி தலைவருடைய உயிலில் கூட எழுதி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நிலைமை என்ன? கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இப்போ இந்த நேரத்தில் இந்த இடத்துல அதை சொல்லணுமாங்கிறது வேற விஷயம் இருந்தால் கூட 41 உயிர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. விஜயுடைய உயிருக்கு பாதுகாப்பு அங்கே இருக்குமாங்கிற சந்தேகம் இருக்கு எல்லாரும் மனதிலையும். ஏன்னா அவர் போனால் அவருடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். அதனால ஒருவேளை அப்படி ஒரு பயத்தில் இருந்திருக்கலாம். உங்களோட ரொம்ப இணக்கமா பயணிச்ச முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இப்ப சொல்லியிருக்காங்க திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, பல கட்சிகள் சிதறி கிடப்பதால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுதந்திர இந்தியாவில் ஒவ்வொருத்தருக்கும் கருத்து சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் சொல்றது இல்லைன்னா நாங்க எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும். இது எங்களுடைய கருத்து. இந்த மாதிரி தாவேக்கா ஏடிஎம்கே கூட போனா பாஜகவை கைவிட்டு விடுவார் அப்படின்றாரு. நான் இப்ப ஏற்கனவே உங்களுக்கு சொன்னல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து கணிப்பு இருக்கும், ஒவ்வொருத்தருடைய சொந்த கருத்துக்கள் இருக்கும். அவர்களுடைய கருத்து அவங்க சொல்றாங்க. ஆனால் தேர்தல் முடிந்த பிறகுதான் அதனுடைய விஷயங்கள்லாம் தெரியும். தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமா ஆட்சி அமைக்கும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு எவ்வளவு மக்கள் விரோத அரசா இருக்குது. கரூர்ல 41 பேர் இறந்து போயிட்டாங்க. கள்ளக்குறிச்சியில் 65 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போயிட்டாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.